ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கும்பகோணத்து ஸ்டைலில் வத்தல் குழம்பு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 7 கிராம் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க, முக்கியமாக கருகிடக்கூடாது. அடுத்து 7 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸையுமே தனித்தனியாக தான் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு 7 கிராம் அளவுக்கு மிளகு, 15 கிராம் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறமா 50 கிராம் அளவுக்கு மல்லி, இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 50 கிராம் மல்லிக்கு 25 கிராம் வரமிளகாய் ஆட் பண்ணால் போதும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா இந்த அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கும்பகோணம் வத்தல் குழம்பு பொடி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.